வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இந்த ஒரு பதிவில் நம்ம முக்கியமான ஒரு சில செய்திகள் சார்ந்து பார்க்க போகிறோம். அதில் முதல் முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, பழனி நில விவகாரம் குறித்து சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதில் இப்போது சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதை தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, பழனி நில விவகாரத்தில் டிஎம்கேவினுடைய தலையீடு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. திமுகவை சேர்ந்த லக்ஷ்மணன் அப்படின்ற ஒரு நிர்வாகி இந்த நில விவகாரத்தில் சாட்சி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாரு அந்த தனி நபர்களுக்கு அப்படின்ற செய்தி இப்போ வெளியாயிருக்கு. அதை சிபிசிஐடி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, பழனி கோவிலுக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் நிலம், கிட்டத்தட்ட 100 கோடி மதிப்பில் இருக்கக்கூடிய நிலம், வெறும் 2 கோடிக்கு வெள்ளதுரை அதுக்கப்புறம் சேதுபதி அப்படின்ற 2 தனிநபர்களுடைய பேருக்கு பத்திரப்பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்துக்குள்ளதான் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் இழுத்து விடப்பட்டாரு. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கட்சிகள், திமுகவை சேர்ந்தவர்கள், இப்படி பல பேரும் அவர் மேல சில விமர்சனங்கள் எடுத்து வச்சாங்க. இது அமைச்சருக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அந்த 2 தனிநபர்கள், சேதுபதி வெள்ளதுரை அப்படின்னு இருக்கிறாங்களே 2 தனிநபர்கள், அவங்க 2 பேரும் அமைச்சருக்கு சொந்தக்காரங்க தான், அவங்க பேர்ல தான் மாத்திருக்கிறாங்க, இது அமைச்சருக்கு தெரிஞ்சுதான் நடக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் எடுத்து வச்சாங்க. இந்த மாதிரி விமர்சனங்களை எடுத்து வைக்கவும் ரமேஷ் அவர்கள் இதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தாரு. என்னுடைய உறவினர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டிருங்க பார்க்கலாம், தேவையில்லாம இந்த மாதிரி வதந்தியான செய்திகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி ரமேஷ் அவர்கள் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம, பழனி சார் பதிவாளர் அலுவலகத்துல தவறு நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா தவறு நடந்திருக்குதா, நாங்க அது சார்ந்துதான் நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம். அந்த சார் பதிவாளரையுமே டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க, நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அதே போல அந்த தனி நபர்கள் 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, வெள்ளதுரை சேதுபதி அப்படின்னு சொல்லி, அவங்க மேலேயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரமேஷ் அவர்கள் அங்க என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற செய்திகளையும் ரொம்ப டீட்டெயிலா ஒரு விளக்கமே கொடுத்திருந்தாரு. ஜூலை 6ஆம் தேதி தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நடந்திருக்குது. சரியா அந்த ஜூலை 6ஆம் தேதி பார்த்தோம்னா, அந்த பழனியில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சார் பதிவாளர் விடுமுறை எடுத்துட்டு வெளியில போயிருக்கிறாரு. அவர் வெளியில போனோனையே ஊட்டியில இருந்து ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்ற ஒரு சார் பதிவாளர் அவருக்கு பதிலாக அந்த ஒரு நாளைக்கு வேலை பார்க்கறதுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரியா எப்படி இவர் ஆல்ரெடி இருக்கக்கூடியவர் விடுமுறையில வெளியில போறாரு, அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்கள்ல இருந்து எந்த சார் பதிவாளரும் அவருக்கு பதிலாக அங்க கொண்டு வரப்படாம ஊட்டியில இருந்து இந்த ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்ற நபர் அந்த இடத்துக்கு எப்படி கொண்டு வரப்பட்டார் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல சந்தேகமே எழுது. இந்த இடத்துல தான் என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்றவரும் இங்க சாட்சி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு தெரியுமா, திமுகவினுடைய நிர்வாகி லக்ஷ்மணன் அப்படின்றவரு, அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உள்ள சில விஷயங்கள், சில பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் மூலமா இந்த நகர்வு நடந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் இந்த இடத்துல எழுது. இப்படி அந்த 2 தனிநபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்தோன்னே கோவில் சைட்ல இருந்தும் சரி, அறநிலைத்துறை சைட்ல இருந்தும் சரி, நீதிமன்றத்துல அவசர வழக்கா அதை எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி மனு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றமும் எடுத்து விசாரிச்சு ஒரு தீர்ப்பையுமே கொடுத்துட்டாங்க. தனிநபர்களுக்கு கோவில் சொத்து போலியான ஆவணங்கள் மூலமா பத்திரப்பதிவு செய்து கொடுக்கப்பட்டிருக்கு, அதை ரத்து பண்றோம், அந்த பத்திரம் செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த நிலம் திரும்பவும் கோவிலுக்கே சேர்ந்துருச்சு. இருந்தாலும் தமிழக அரசு இதுல தீவிர நடவடிக்கை அப்படின்றத எடுத்திருந்தாங்க. இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு சிபிசிஐடியை உள்ள கொண்டு வந்தாங்க. இப்போ சிபிசிஐடியினுடைய விசாரணை அப்படின்றதான் நடந்துட்டு இருக்குது. சிபிசிஐடி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த 2 தனிநபர்களுக்கு சாட்சி கையெழுத்து போட்டது ஒரு திமுக நிர்வாகி, அவர் ஒரு வார்டு கவுன்சிலர், திமுக நிர்வாகி அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அவரோட பேரு லக்ஷ்மணன் அப்படின்றதா. இப்போ போலீசார் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த லக்ஷ்மணன் அப்படின்றவருடைய வீட்டில் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் சோதனை அப்படின்றத நடத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்னு சொல்லி இந்த பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்தார் இல்லையா சார் பதிவாளர், அவருடைய வீட்லையும் சோதனை அப்படின்றத நடத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜெயபிரகாஷ் அப்படின்ற ஒரு நில புரோக்கரும் இந்த விஷயத்துக்குள்ள வராரு. அந்த ஜெயபிரகாஷ் அப்படின்ற நில புரோக்கர் தான் போலியான ஆவணங்களை அந்த தனிநபர்களுக்கு தயார் பண்ணியே கொடுத்திருக்கிறாரு. ஸோ இப்போ அவர்கிட்டையும் விசாரணை ஆரம்பிச்சு அவருடைய வீட்லையும் போலீசார் சோதனை அப்படின்றத நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. சோதனை நடத்தி முடிச்சதை தொடர்ந்து அடுத்த கட்ட விசாரணைக்குள்ள போலீசார் இறங்கியிருக்கிறாங்க. உண்மைகள் ஒன்னொன்னா வெளியில வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, குதிரை பேர விவகாரம் வழக்கு இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. அதுல ஒரு தீர்ப்பு அப்படின்றது வரல. குற்றவாளிகள் யாரெல்லாம் பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் விசாரணைக்குள்ள தான் போயிட்டு இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய
தம்பி அப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே சம்மன் அனுப்பியிருந்தாங்க. இப்போ வரைக்குமே வந்துட்டு அவங்க விசாரணைக்கு ஆஜராகலை. இடையிலேயே வந்துட்டு பெயிலுமே வாங்கிட்டாங்க. பெயில் வாங்கின பட்சத்திலையும் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ வரைக்கும் தலைமறைவாக தான் இருக்கிறாரு. இப்போ இதில் கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போலீசார் இந்த விவகாரம் சார்ந்து மேலும் 2 பேரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணி ஆல்ரெடி இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 13 பேர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த 13 பேரில் ஒரு சில பேரிடம் இருந்து கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் பணம் அப்படின்றது பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. அவங்க பதுக்கி வச்சிருந்திருக்கிறாங்க. இந்த பணம் யாரிடம் இருந்து கொடுக்கப்பட்டதா தாவேகா சைட்ல இருந்து குறிப்பாக நிர்மல்குமார் அவர்கள் இப்போ ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்கிறார். அதாவது என்னன்னா, இது எல்லாமே அப்படியே டிஎம்கேவினுடைய பிளான் தான். டிஎம்கேவினுடைய தலைமையில் இருந்து தான் செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய தம்பிக்கும் இந்த பணம் எல்லாம் கொடுத்து அங்கங்க சில பேர்கிட்ட கொடுத்து பதுக்கி வச்சிருந்திருக்கிறாங்க. அதில் தான் இப்போ 2 கோடி ரூபாவை போலீஸார் கண்டுபிடிச்சி எடுத்திருக்கிறாங்க. இது எல்லாமே டிஎம்கேவினுடைய நகர்வு தான் அப்படின்ற மாதிரி நிர்மல்குமார் அவர்கள் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்குமே அவங்க குதிரை பேரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. டிவிக்கு எம்எல்ஏக்களை எப்படியாவது அவங்க பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சில வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் திரும்ப போய் நின்றுக்கிட்டு பொது மேடையில் ஏறி நின்றுக்கிட்டு முதல்வர் விஜய் அவர்களை ஒருமையில இப்பயும் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னன்னா, இவ்வளவு நாட்கள் 6 மாதத்துல இந்த ஆட்சி கவிழ்ந்துடும், திரும்பவும் எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் ஆவாரு அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. இப்ப ஸ்டேஜ்ல ஏறி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இன்னும் 2 மாசம் தான் வெயிட் பண்ணுங்க, இந்த ஆட்சி கவிழ்ந்துரும், திரும்ப திமுக தான் வந்துட்டு ஆட்சி பொறுப்புக்கு வரும், நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்களேன், தாவேக்கால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாரும் தன்னாலேயே திமுகல வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி பொதுவெளியில போய் நின்று பேசிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம திருச்சி சிவா அவர்கள் சீக்கிரமாவே மத்திய அமைச்சர் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னு நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அப்போ பாஜகவோட திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறோம், அதுக்கு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொது மேடையில் ஏறி நின்று இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு நினைக்க தோணுது. அதாவது ஆக்சுவலா இவங்களுடைய பிளானே என்னவா இருக்கு அப்படின்னா, திமுக வந்து பாஜகவோட இணைந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இணைந்து திமுக கிட்ட ஒரு நம்பர் ஆஃப் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ தாவேக்கால இருந்து எப்படியாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் எம்எல்ஏக்களை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தீவிரமா இப்போ ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்றது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பேச்சிலேருந்தே தெரியுது. எப்படியாவது மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக ஆட்சியை கவிழ்த்துடலாம் அப்படின்ற பிளான்ல தான் இன்னமும் அதிமுகவும் திமுகவும் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்றது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பேச்சிலிருந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது. மக்களே, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நேத்தைக்கு சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் விடுதிக்கு போயிட்டு சோதனை மேற்கொண்டிருந்தாரு. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ காட்சிகள் எல்லாமே. அந்த வீடியோ காட்சிகள்ல சில மாணவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள், குறைகள் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. அந்த காணொளி மூலமா நம்மளால அதை பார்க்க முடியுது. அதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம்லாம், சாப்பாடு வந்துட்டு ஒழுங்காகவே இருக்க மாட்டேங்குது, புழு பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி தான் சாப்பாடே கிடைக்குது, நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி போராட்டம் நடத்தி கேட்டோம் அப்படின்னா ஒரு 4 நாள் நல்ல சாப்பாடு தராங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த புழு பூச்செல்லாம் இருக்கிற மாதிரி சாப்பாடு தான் எங்களுக்கு வந்துட்டு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டே இல்லை, மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் ஒரு க்ளீனாவோ அந்த மாதிரியோ அங்கே வந்துட்டு விடுதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சுக்கிட்டே பார்ட் டைமாவும் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க. பார்ட் டைமாக வேலைக்கு போகும்போது அவங்க திரும்ப விடுதிக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு 11 மணி 10 மணி அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி லேட்டாக வரும்போது இவங்க விடுதிக்குள்ள அனுமதிக்காமல் கேட்டை மூடிடுறாங்க. நிறைய மாணவர்கள் வெளியிலேயே படுத்து தூங்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கோரிக்கைகளையும் முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட நேரடியாக எடுத்து வச்சாங்க. கூடவே பார்த்தோம் அப்படின்னா அந்த துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்களும் இருந்திருந்தார். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆதி திராவிடர் விடுதிகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில விடுதிகளுக்கு வன்னியரசு அவர்கள் இதற்கு முன்னாடியே பலமுறை சோதனைக்கு போயிருக்கிறார். அவர் சமூக நீதி நலத்துறை அமைச்சராக பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் பலமுறை அவர் வந்து சோதனைக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய உணவுகளை வந்துட்டு சோதனை பண்ணி பார்த்து இந்த மாதிரி மாற்றி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு வந்திருக்கிறார். அந்த வீடியோலாம் வந்து வெளியாக இருந்தது, அதையும் நாம் வந்துட்டு பார்த்துருக்கோம். இப்போ முதல்வரே ஒரு ஸ்டெப் எடுத்து உள்ளே போயிருக்கிறார். இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தா,
அந்த விடுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சிஎம் செல்லுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்கிறாங்க. அதை நேரடியாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் முதல்வர் விஜய் அவர்கள் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் உடனடியாக சோதனைக்கு போய் அந்த விடுதியில் இறங்கியிருக்கிறாரு. இறங்கி மாணவர்களுடைய கோரிக்கை எல்லாத்தையுமே வந்துட்டு கேட்டிருக்கிறாரு. இதில் சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்வர் விஜய் அவர்கள் மாணவர்களுடைய கோரிக்கையை கேட்டதோட மட்டும் இல்லாமல் நடவடிக்கை அப்படின்றது மறுநாளே எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் சிறப்பான ஒரு விஷயமே. இன்னமே உணவு தரமான முறையில் இருக்கணும், தரமான முறையில் இருக்குதா அப்படின்றத அதிகாரிகள் அடிக்கடி செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்டரை போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் தட்டுப்பாடு காரணமாக இட்லி தோசை அந்த மாதிரி இந்த மாணவர்களுக்கு கொடுக்கறத வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க இந்த விடுதியில். அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே திரும்ப ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்துருக்குறாங்க. அது எல்லாத்தையுமே திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும், மாணவர்களுக்கு நல்ல முறையில் உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் போயிட்டு வராங்க இல்லையா, அந்த மாணவர்களுக்கு 12 மணி வரைக்கும் நீங்கள் டைம் கொடுக்கணும், 12 மணி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உள்ள அனுமதிக்கணும் அப்படின்ற ஆர்டரையும் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு விளையாட்டு மைதானம் புதுசாக கட்டி அதை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கிறாங்க. அதையும் ஓப்பன் பண்ணி மாணவர்களுடைய பயன்பாட்டுக்கு உடனடியாக கொடுக்கணும் அப்படின்ற உத்தரவையும் போட்டிருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய 40க்கும் மேற்பட்ட தாலுகா அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டிருக்கிறாங்க. திடீர் சோதனை அப்படின்றது நடந்திருக்கு. இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அருண் IPS அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அப்படின்ற பதவியிலேருந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டார் இல்லையா, அந்த பதவிக்கு மகேஸ்வரி அவர்கள் கொண்டு வரப்பட்டாங்க இல்லையா, அவங்க வந்தோடனே லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னும் சிறப்பாகவே செயல்படுது அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது. தாலுகா ஆஃபீஸ் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தாலுகா ஆஃபீஸில் ரைடு போனாங்க இல்லையா, தமிழகத்தில் இருக்கக்கூடியதில் முதற்கட்டமாக போயிருக்கிறாங்க. இன்னும் பாதி இதுக்கு போகலை. அதுலேயே பார்த்தோம் அப்படின்னா கணக்கில் வராத லஞ்சமா வாங்கப்பட்ட பணம் கிட்டத்தட்ட 82 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அப்ப பாத்துக்கோங்க, இதுல ஜிபேல மட்டுமே கிட்டத்தட்ட 69 லட்சம் பண பரிமாற்றம் அப்படின்றது நடந்திருக்குது. அப்ப ஜிபேல அனுப்புனா மாட்டிக்குவோம், அது கூட இல்லாம அவ்வளோ தைரியமா லஞ்சம் வந்துட்டு ஜிபேல அனுப்ப சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதுல மட்டுமே 69 லட்சம் ரூபாய் லஞ்சமா வாங்கப்பட்டிருக்கு. அந்த பணம் எல்லாத்தையுமே இப்போ பறிமுதல் பண்ணி அரசு கஜானா சைடு கொண்டு போயிருக்கிறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள். ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்கிறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.